இது நாள் வரை கெமிக்கல் தானே அடிச்சேன். அதை தான் எனக்கு ஆச்சரியம். இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டது என்ன தெரியுமா, அந்த ஆச்சரியம் தெரியுமா, இவ்வளோ நாளாக மருந்து அடிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் ஒன்றுமே அது ரிசல்ட் தெரியல. இப்போ அக்னி சித்திரம் போன தடவை அதில் போட்டு ஒரு மழை எடுக்க முடியல. அக்னி சித்திரம் இதே ரகம் தான் நான் போட்டிருந்தேன் போன தடவை. இதே நாமதாரி தான் ரகம். இந்த ரகம் தான் நானும் போட்டிருந்தேன் போன தடவை. இந்த ரகம் தான் போட்டிருந்தேன். ஒரு மிளகா செடி இப்படி வரல. நல்ல வேலை பார்த்துச்சு மருந்து, நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அடித்த மருந்தை விட இந்த மருந்து நல்லா இருக்கு. அந்த வயலில் போன தடவை இந்த இடத்துல பாய்க்க போட்டிருந்தேன். ரொம்ப சுமார், ரொம்ப வைரஸ் அது இதுமாக ரொம்ப இருந்தது போன தடவை. அதனால தான் அந்த தடவை பாய்க்க நான் குறைச்சேன். சரி குறைய போட்டு விடுமே சரியில்லையே அப்படின்ட்டு. ஆனால் இந்த மருந்துக்கு இந்த வைரஸ் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. பாய்க்க இந்த வைரஸ் செடியுமே நீங்கள் ஒரு செடி பார்க்க முடியாதுல்ல. இதுக்கு முன்னாடி வேறு மருந்து, இதுக்கு முன்னாடி கடை மருந்து அடித்தோம், இந்த கெமிக்கல் மருந்து அடித்தோம். அதுக்கடுத்து இந்த காங்கேயம் திரவம் சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. காங்கேயம் திரவம் சொல்லி 1 லிட்டர் பாட்டில் கொடுத்து நம்ம ஒரு 700 பேரில் அதை பெருக்கி ஒரு 2 கிலோ நாட்டு வெல்லம் போட்டு அதில் கலக்கி வச்சுருங்க, ஒரு வாரத்தில் அது பெரியரும் அப்படின்னாங்க. இப்போ அதை மட்டும் ஒரு டேங்க் 1 லிட்டர் ஊற்றி அடிங்கன்னாங்க. 10 லிட்டருக்கு 1 லிட்டர் அந்த இது ஊற்றி அடிங்கன்னாங்க. அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது, கெமிக்கலுக்கு அது பரவாயில்லாமல் இருந்தது. இப்போ இது பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. இப்போ எத்தனை தடவை அடிச்சிருக்கியா? இப்போ ஒரு 4 தடவைக்கு மேலே அடிச்சாச்சுல்ல. அந்த பக்கம் மேலே இருக்குது பாருங்க. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அடிக்கிற? அவன் வாரத்துக்கு ஒரு நாள் அடிக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் அடிக்கணும். ஆயில் கீழே விட்டுக்கணும். தண்ணி போறப்போ உனக்கு எவ்வளவு விட முடியுமோ, சாமர்த்தியம் எவ்வளவு இருக்குதோ சரி சரி அது ஒரு ட்ரம்ல போட்டு, வாய்க்கால்ல தான் தண்ணி வருது. அந்த வாய்க்கால் ஓரத்துல ஒரு கீழே ஒரு நல்லி வை. சரி, நல்ல டேப்பு குழாய் அந்த மந்திரி கேன்ல ஊற்றி அதை திறந்து விட்டுருவேன். திறந்து விட்டோம்னா வாய்க்காலில் போய் சேர்ந்துக்கணும். அப்படிதான் கொடுத்துட்டு இருப்பேன் சில நேரம் மருந்து கொடுக்கும்போது. இந்த எண்ணெய் நானும் கீழே கொடுக்கல, எண்ணெய் கொடுப்பா. இந்த நேரத்துக்கெல்லாம் கொடுக்கும். 10% இந்த வெயில்ல இங்க இருந்து எப்படிப்பா அங்க அவ்வளவுக்கு வந்தேன்? நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்தாரு, செல்லை பார்த்துட்டு தான் வந்தாரு. சந்திரசேகர்னு சொல்லி நம்ம இந்த செல்லை பார்த்துட்டு தான் அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி அவர் தான் அவங்க வந்தாரு. அப்புறம் அவர் மூலியமா தான் நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அவர் எதுக்கு அடிச்சாரு? அவர் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அடிச்சிருக்காரு. அவர் தோட்டம் தாண்டி இருக்கு. முதல்ல சின்ன வயசுலேருந்து இந்த முளையை கொடுத்துருக்கேன். அதுக்கு இது நல்லா இருக்க போய் தான் இந்த முளையை நான் இப்போ நட்டு அதுக்கு வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சிருக்குதா? நல்லா காய்ச்சிருக்கேன். மிளகாய் எனக்கு இந்த ரொம்ப ஆச்சரியம். மிளகாய் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. ஆமாம், இந்த இருக்கு பாருங்க. மிளகாய்க்கு மாத்திரம் நம்ம மருந்து ரொம்ப சூட்டு. ஆனால் நீ என்ன இப்போ இந்த டயத்தில் வராதுப்பா மிளகாய். மாறதுக்கு அப்புறம் வராது. அது எனக்கு நல்லாவே தெரியும். போன வாட்டி இதில் பூரா மிளகா போட்டிருந்தது. அதில் அப்புறம் பொழங்க போட்டது பூரா மிளகா தான் போட்டிருந்தேன். ஒன்று கூட காயை பறிக்கல. இப்படி அப்படி எழுஞ்சிட்டு இருந்தான். இப்போ எத்தனை நம்பர் வரைக்கும் அடிச்சிருக்கேன்? இப்போ 6 வரைக்கும் நம்ம அடிச்சிருக்கு இதுக்கு. சரி, நீ என்ன பண்ணேன்னா ஒரு செட்டு மருந்து 150 லிட்டர்ல போட்டுக்கிட்டு உன்னால எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அடிச்சுக்கோ. ரொம்ப அழகா இருக்குதுப்பா. இது மாதிரி நல்லா இருக்கு. மிளகா தான் சொல்லுங்க. மிளகா ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. அதை பார்த்து தான் இந்த கிழக்கு வரைக்கும் பாருங்க. இந்த மிளகா இது போது கிழக்கு வரைக்கும் போட்டுருக்கேன். ஆமா, இது வேற வெரைட்டி இல்லை. இது வேற வெரைட்டி. இந்த வெரைட்டி தான் நமக்கு நல்லா விற்கும். நம்ம கடைக்கு நம்ம காய்கறி வச்சிருக்கேன். இந்த வெரைட்டி நல்லா தேவைப்படுனாங்களா இப்போ இது வாங்கி நட்டேன். இடத்துல மிளகா பாருங்க நல்லா பிடிச்சிருக்கும். நல்லா இருக்குப்பா. இந்த வெயில்ல இந்த மாதிரி வராது. நாங்க எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, வெயில் வந்துருச்சுன்னா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஷேட் நெட் போட்டா தான் வரும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, நான் மருந்து எங்களுக்கு கிடைச்சது பெரிய விஷயம். இது வந்து இப்போ மிளகாய், ஆனால் இந்த மருந்து இருப்பேன் ரேட்டுலேயே எனக்கு தெரியல. நல்லா காய்க்கு ரேட் இல்லாமல் ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ ரேட் இல்லாமல் தான் இப்போ இது பிரச்சனை. ஆனால் காய்க்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆமாம், ரேட்டுன்னு நீங்கள் எங்கேயாவது உட்காந்து வித்துடலாம்ல? இப்போ கடையில் விற்றுருவோம். 25 ரூபாய்க்கு தான் அங்கே இன்றைக்கி விற்றுருக்கோம். இன்றைக்கி மிளகா இன்றைக்கி எங்களுக்கு கொள்முதல் ரேட்டு வந்து 15. அங்கே நாங்கள் எடுக்கிற ரேட்டு 15 ரூபா தான். மார்க்கெட்லன்னா 15 ரூபா தான். இங்கே நாங்கள் விற்கிறது 25 ரூபா விற்கும். பின்ன அதுக்கு இந்த மிளகாய் பறித்து விற்றுக்கிட்டு அதான் பறித்து அப்படி தான் விற்றுக்கிட்டு இருக்கோம். நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்ன, விவசாயிகளுக்கு இனிமே கூடியமான வரைக்கும் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டு நீங்களே விற்றுக்கிட்டா தான் நமக்கு ஏதோ 2 காசு கிடைக்கும். வாங்குறவனுக்கு நல்ல மிளகாய் நல்ல பொருளாக கொடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் நல்ல இது. மிளகாய் பொறுத்த வரைக்கும்
மிளகாயில் எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நீங்கள் அடிச்சுக்கிட்டது தான் உங்களுடைய வேலை. நம்ம அது சொல்லப்படாது. ஏன்னு சொன்னோம்னா இது வித்துக்கிட்டதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. சரி நீ வாங்கிட்டு போனேன்னு சொன்னாலும் சரி போய். ஆனால் கீழே எதுவுமே நானும் கொடுக்கல. இந்த எண்ணெய் கீழே கொடுக்கணும். அதை தான் நான் பண்ண தப்பு. என்னன்னா கீழே கொடுக்க எனக்கு அந்த வாய்க்காலாக போகிறதுனால எனக்கு தோதும் இது கிடைக்கல. ட்ரிப்புன்னா இப்போ கொடுத்துருவோம். நீங்களேன் ட்ரிப்பு கொடுத்துடலாம். நீ வாய்க்காலில் போகிறப்ப என்ன பண்ணேன்னா அதுதான் இப்போ வாங்கிட்டேன். நான் கீழே கொடுக்க வாங்கிட்டேன். எவ்வளவு நிலம்னு முதல்ல டிசைட் பண்ணிக்கோ. சரி இப்போ 1 ஏக்கர்னு வச்சுக்கேன். 10 லிட்டர் ஆயில், 5 லிட்டர் சீவீடு ரெண்டையும் கலந்து 200 லிட்டர் தண்ணியில் விட்டுட்டு முதல்ல தண்ணியை பிடிச்சிக்கோ. தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இது ஊற்று. இல்லைன்னு சொன்னால் கொழுப்பெல்லாம் மேலே வந்துடும். அதனால தண்ணியை முதல்ல பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிட்டு மருந்தை ஊற்றிட்டு நீ நாள் ஒரு தடவை என்ன பண்ணணும்னா ட்ரம் நிறைய தண்ணியை பிடிச்சிக்கிட்டு நல்லியை திறந்து விடு. உன் நிலத்துக்கு சரியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி பண்ணிக்கோ. இந்த சிறுபுறு இந்த பக்கமா அந்த பக்கமான்னு பார்த்துக்கோ. சரியா போச்சேன்னா ஓகே. சரியா பத்தலைன்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கோ. சரி ஆமா சீக்கிரமா போயிடுச்சுன்னு வச்சுக்க. இந்த பக்கம் திருப்பிக்கோ. அவ்வளோதான். ஒன்று கூட்டிக்கிடலாம், ஒன்று குறைச்சிக்கிடலாம். கூட்டுறதுக்குன்னு சொன்னோம்னா ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா கூட்டிக்கோ. குறைச்சதுன்னா ரொம்ப தண்ணி சரியா போகலைன்னா தான் கட்டிடணும். இல்லை சீக்கிரமா போயிடுச்சுன்னு சொன்னோம்னா திறந்து விட்டுக்கணும். 2வது தடவை மேலே தெளிக்கிறதுக்கு இல்லாமல் நீ 2 லிட்டர் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் மாத்திரம் 2 லிட்டரு போட்டுக்கணும். சீவீடு மாத்திரம் 1. இப்போ நம்ம ஒரு செட்டுன்னு உனக்கு கொடுக்குறப்ப 4 மருந்து தரணும். 2 பெரிய பாட்டிலு, 2 சின்ன பாட்டிலு. சின்ன பாட்டிலு ஊற்றிக்கிட வேண்டியதுதான். அதில் புஷ்டின்னு எழுதியிருக்கும். அதை ஒன்று ஊற்றிக்கோ. இந்த 2 சின்ன பாட்டிலு இந்த புஷ்டிங்கிறது ஒன்று ஊற்றிக்கிடும். ஆயில் மாத்திரம் 2 விட்டுக்கோ. இன்னும் பசன்னு வரும். ஏன்னா இந்த வெயிலுக்கு எவ்வளவு நீ பண்ணாலும் கூட நிற்காது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இந்நேரத்துக்கு மத்தியானம் வெயில் அடிச்சு ஒரு 3 மணி ஆக போகுது. இந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும். ஆலையில ரொம்ப நல்லா இருக்கும். அது எங்களுக்கு தெரியும். இப்போ இது மிளகா ஒன்று, இது மிளகா தான். அது புடலைங்க. கொடலை தான். ஆமாம். பாவக்காமும் தான். இப்போ காய்கறிக்கு தான் நீ அடிக்கிற. காய்கறி மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கேன். வேற எதுவும் நான் பண்ணல. நம்ம காய்கறி கடை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கிற மாதிரி இது மட்டும் போட்டுட்டு இருக்கேன். வேற எதுவும் போடல. ரொம்ப சந்தோஷம். செய்ததான் வந்ததே பெரிய விஷயம் எங்களுக்கு. இல்லப்பா எதிர்பார்க்க நினைக்கவும் இல்லை. இங்க சொல்றது நம்ம விவசாயிங்க. நான் என் பாட்டில் மருந்து கொடுத்து கடையில் உட்காந்துருந்தா நல்லா இருக்குமா? அது இருக்காது. இல்லை நீ வாங்கிட்டு புதுசாக வாங்கிட்டு போய் எப்படி அடிக்கிற, தெரிஞ்சு அடிக்கிறியா தெரியாமல் அடிக்கிறியா, ஏதாவது ஒன்று செஞ்சு நமக்கு மகசூல் நிறைய வந்துட்டோன்னா சந்தோஷம். அது ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்க, மற்றவங்க மாதிரி மகசூல் வரலன்னு இன்னும் நமக்கு லாஸ் தானே. இவ்வளோ நாள் வரைக்கும் மகசூல் வராமல் காசை போட்டு கருவிழியாக்கி உட்காந்துருக்கோம். இனிமையாவது நம்ம மருந்து வாங்கியாவது நல்லா இருக்கட்டும்ங்கிறது என்னுடைய. அதனால தான் வந்தேன். சரி எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம்ன்ட்டு. சரி ரொம்ப சந்தோஷம்ப்பா. சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய வந்தது பெரிய விஷயம் இல்லை. பெரிய ஆளு சின்ன இல்லை. நம்ம மருந்து நீ உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் வர்றது என்ன இருக்குது, அது ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி. நமக்கு விவசாயி நல்லா இருக்கணுங்கிறதான் நம்மளுடைய இது. புண்ணாக்கு போட்டேன். இந்த மூடை புண்ணாக்கு 30 ஒரு மூடை. அதுக்கு புண்ணாக்கு 2 தடவை போட்டிருக்கேன். அதுக்கு கீழே நம்ம இது. ஆமாம் உங்கள் புண்ணாக்கு நம்ம உரத்தை போட்டிருக்கேன். ஆமாம் போட்டிருக்கேன். உரத்தை போட்டிருக்கேன். இந்த பூ பூக்கிற இடத்துல வச்சு அந்த மூட்டுக்கு வச்சு அப்படி மூடி விட்டுட்டேன். மூடி தண்ணி விட்டுட்டேன். அதுவும் நல்லா, அதுவுமே நல்ல, அது ஒரு காரணம். நல்லா வரும். நல்ல காரணம். ஆமாம். எங்களுக்கெல்லாம் வெளியே இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வெளியே வராது. அதுக்கு அந்த ஷேட் நெட்டு நம்ம போட்ட மாதிரி நீங்கள் நம்ம தோட்டத்துக்கு வந்தால் நீ பார்க்கலாம். அந்த ஷேட் நெட்டு ஒன்று போட்டேன்னு வச்சுக்க, அதுக்குள்ளே நீ அதாவது வெயில் காலத்தில் என்னென்ன வெள்ளாமல் வராதோ அதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் காசு பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் வர்றப்போ வந்தோம்னா காசு வராது. யாருக்கும் வராதப்போ நம்ம அந்த வெள்ளாமை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு 2 காசு கிடைக்கும். இதெல்லாம் நல்லா தான் கட்டிருக்கு. நல்லா ஒரு இலை கூட இதாகி கிடல. ஆமாம் இப்போ ஆகலை. இது கொஞ்சம் நிழல் இருக்கிறதுனால நல்லா பசபசன்னு இருக்கு. காய் நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? நல்ல காய். சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா இருக்கும். நல்ல பொருள் இல்லை.
எந்த கெமிக்கலும் சேராம உடம்புக்கு நல்லது, நம்ம அடிக்கவங்களுக்கு நல்லது. அடிக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதாம்மா, பயந்து பேர். நான் தான் அடிப்பேன், இன்னொரு வேலைக்கு தான் அவர் அடிப்பாரு. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கணும், நல்ல மாற்றி மாற்றி அடிச்சுக்கணும். சுருட்டு இல்லாம போறதுக்கு மூல காரணம் மருந்து தான். இப்ப இவரு வெளியே இருந்து வாங்கி அடிச்சிருப்பாருல்ல இது வரைக்கும். பிறகு போன அடிச்சோம்ல, இந்த டயத்துக்கு மிளகா போன 100 ரூபாய் கிலோ. இந்த டயத்துல போன வருஷம் 100 ரூபாய் கிலோ மிளகா. அதுக்கு ஆசைப்பட்டு தான் நான் மிளகா நட்டுட்டேன். நட்டப்ப தான் மருந்து தெரிஞ்சுது. அப்போ அடிச்சு கொண்டு வந்துருந்துச்சு, கொண்டு வந்து போன வாரம் ஒரு மிளகா என்னால் பறிக்க முடியல. போன வருஷம் ஒரு நட்டு கெமிக்கல் மருந்து அடிச்சு மிளகா பறிக்கலையாங்க, பறிக்கவே இல்லை. இதே டயத்துல இதே டயத்துல அந்த பக்கம் போற மிளகா தான் நட்டுருந்தேன். சரி, பறிக்கவே முடியல. சரி, ஒரு கூட தெளியில பார்த்துருங்க, மருந்து அடிச்சா தெரியுது. சரி, அப்போ என்ன ரேட்டு எவ்வளவு இருந்தது? நீங்க எவ்வளவுக்கு மருந்து வாங்கி அடிப்பீங்க? ஒரு நேரம் அடிக்கும்போது 2000 3000 வந்துடும். ஒரு நேரத்துக்கு ஒரு 10 கேன் அடிச்சோம்னா 2000 3000 வந்துடும். எவ்வளவு நேரத்துக்கு அடிப்பீங்க 3000 ரூபாய்க்கு வாங்கி? இந்த எவ்வளவு நேரத்துக்கு தான், அந்த காட்டு தான். 1 ஏக்கர் வராது, 10 மரக்கா 8 மரக்கா அவ்வளோதான் வரும். அதுக்கே 3000 வந்துடும். அவன் 4-5 மருந்து சேர்ந்து கொடுக்காங்கல்ல, ஒரு மருந்தா நாங்களும் 4 மருந்து தானே கொடுக்கல. 4 மருந்து நம்மள ரேட்டு கம்மி இல்ல, அவங்க ரேட்டு கூடுதல்ல. 1/4 லிட்டர் மருந்தே வந்து 850 ரூபா 900 ரூபா அவங்க கொடுக்காங்க. அது வந்து 10 கண்டு அடிச்சிக்கலாம் 1/4 லிட்டர் மருந்து. அப்போ ஒரு 850 ரூபா தானே ஆகும். அதுவே 4 மருந்து ஆச்சுன்னு என்னாச்சு? பொடி ஒன்று கொடுக்காங்க, சேர்ப்பாங்களா? 4ஐயும் சேர்த்து அடிக்கணும். பொடி கொடுக்காங்க ஒன்று, பிறகு புழு கொண்டு கொடுக்காங்க, சுருட்டை கொண்டு கொடுக்காங்க, அதே மாதிரி தனித்தனியாக கொடுக்காங்க. ஆனால் தனித்தனியாக கொடுத்தா 4 மருந்து கொடுத்தான்ல, பிறகு உனக்கு சுருட்டை புழு போகணும் இல்லை? போகணும், அது போகல. அதான் பிரச்சனை, கெமிக்கலில் போக மாட்டேங்கல. இது நாள் வரை கெமிக்கல் தானே அடிச்சா. நான் அதை தான் எனக்கு ஆச்சரியம். இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டது என்ன தெரியுமா, அந்த ஆச்சரியம் தெரியுமா, இவ்வளோ நாளாக மருந்து அடிச்சுட்டு இருந்தால் ஒன்றுமே அது ரிசல்ட் தெரில. ஆனால் அது என்ன இப்போ எப்படி சொல்லன்னா, அதை அதில் ஈல்டு எடுக்க முடியல. அப்போ இது மட்டும் ஏன் இவ்வளோ வேலை செய்யுது தான் எனக்கு தெரியல. அப்போ கொஞ்சம் என்ன இது இருக்குன்னு எனக்கு தெரியல, இந்த எண்ணெயில் என்ன வச்சா எனக்கும் தெரியல. ஆனால் இவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன். என்ன இன்னைக்கு ஒருத்தன் அடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களே, என்ன ஒன்றும் வேலை செய்யாதுங்கிறாங்களே. யாரோ ஒருத்தர், அது தெரியலையே. நம்ம அடிக்க வேண்டாம், என்ன சூப்பராக இருக்குது அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் என்ன தான் அடிக்கணும்னு வச்சுருக்கேன். எந்த மருந்து அடித்து பார்த்தாச்சு, கடை மருந்தை விட இது 100 ரூபா கம்மியாக வந்தாலும் சரி. ஆனால் இது நம்ம அடித்தா போதும். நான் என்ன பெரிய விஷயம்னா, நான் கடையில் வைக்கிறதுனால மக்கள் நல்ல பொருளாக கொடுக்கும். எனக்கு முன்னாடியே இயற்கை விவசாயம் பார்க்க ரொம்ப ஆசை. நல்ல பொருளை நம்ம கடையில் வச்சு கொடுக்கணும். நம்ம சாப்பிட்றது நம்ம நல்ல பொருளாக சாப்பிடணும் நினைப்போம். அதேமாதிரி நம்ம வாங்குற ஆட்களும் நல்ல பொருளாக சாப்பிடுவோம். அதனால் கெமிக்கல் யூஸ் பண்ண கூட நம்ம பெரும்பாலும் முடிஞ்சால் தான் இந்த காங்கேயம் தரம் அதெல்லாம் நான் இப்போ செல்லில் பார்த்து அதெல்லாம் அடிச்சது. நான் அப்பவும் அதுக்கு சரிப்பட்டு வரல. அதுக்கப்புறம் கெமிக்கலுக்கு போன வருஷம் இறங்கினேன், அப்பவும் அதுவும் கிடைக்கல. இந்த வருஷம் அவர் பார்த்துரும் சொல்ல போய் தான் செல்லில் பார்த்தோம், நீ நல்லா இருக்குது, நீ உதவி ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் நீ பிடிச்சா வாங்கிக்க அப்படின்னு சொன்னார். அந்த சின்ன மலையிலேருந்து இதுக்கே நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒன்று கூட சின்ன செடியிலேருந்து அடிச்சுக்கிட்டோம். இது முதல்லேருந்தே அதான் கொடுக்கேன். முதல்ல இருந்தே அந்த மருந்து கொடுத்துட்ருக்கேன். நல்லா இருக்குது. அந்த இடம் தான் மிளகா நம்ம கொண்டு வந்துடலாம்னா இந்த மிளகா இருக்கிறது நட்டம் தான். மிளகா நம்ம கொண்டு வந்துடலாம், இந்த டயத்தில் மிளகா நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படி. இது பூரா மிளகா போட்டேன். இப்போ வராதுப்பா, வராது. அதனால நான் சொல்றேன், அவங்க வராது. இந்த நான் போனதை போட்டோம்ல, வரவே இல்லை. ஒரு மிளகா நான் பறிக்கல. என்ன நினைச்சாலும் சரி எங்களுக்கு தெரியும், பறிக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கிறதுனால இருக்கு. இப்போ அந்த இது கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ அக்னி நட்சத்திரம் போன தடவை அதில் போட்டு ஒரு மிளகா எடுக்க முடியல. அக்னி நட்சத்திரம் இதே ரகம் தான் நான் போட்டிருந்தேன் போன தடவை. இதே நாமதாரி தான் ரகம். இந்த ரகம் தான் நானும் போட்டிருந்தேன் போன தடவை. இந்த ரகம் தான் போட்டிருந்தேன். ஒரு மிளகா செடி இப்படி வரல. நான் இது நல்லா இருக்கிறத பார்த்து தான் அந்த மிளகா செடி இந்த வருஷம் நம்ம ரேட்டு கிடைக்கும், எப்படியும் இந்த டயத்தில் போட்டால் ரேட்டு கிடைக்குமேனு போட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்த மிளகா. உனக்கு நீ சொந்தமாக வித்துக்கிட்டதுனால அதனால தான் எனக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை உனக்கு நீ எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டோம்னா, நிறைய மகசூல் வர்றதுக்கு தான் பார்த்துக்கிடணும். ஆமாம், ஏன்னா நீ ரீட்டெயில் விற்கிற. ஆமாம், அதனால உனக்கு மகசூல் நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்க, போதும். ஒரு வருஷத்துல கடவுள் விட்ட வழி அவ்வளோதான். நம்ம என்ன செய்யாமல் இத்தனை வருஷம் கிடைக்கும். இப்போ தான் நம்ம கண்ணில் படணுன்னே தெரிஞ்சிருக்கு. நானும் 10 வருஷமாக இப்போதையும் யாவது 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் தான் நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு நான் நினச்சிருக்கேன். அவ்வளோதான். எப்போ எந்த நேரத்தில் யாருக்கு எது நடக்கும் கிடைக்காத இறைவங்கையில் இருக்குது. அதான் நடக்கும். அதான் தேடி தேடி போனாலும் நடக்காது, வேண்டாமன்னு சொன்னாலும் நிற்காது. நீ வர்ற வருஷம் என்ன பண்ணுன்னா, லைன் போட்டு நட்டு சொல்ற உனக்கு புரியுதா? இந்த மாதிரி நம்ம ஊரில் நட்டின மாதிரி ஜிக்ஜாக்காக ஒன்று நட்டிக்கிடாது. ஒரு 2 அடியோ 3 அடியோ உங்களுக்கு எப்படி இருக்கு, 3 அடிக்கு மேலே தான் இருக்கணும். சரி,
நல்லா பலம் போட்டு பண்ணேன்னு சொன்னோம்னா அருமையாக காய்க்கும். செடி 2 அடி தூரம் வச்சுக்க. சரி. இங்கிட்ட ஒரு 3-3.5 அடி வச்சுக்க. சரி. நம்ம 4 அடி போட்டிருக்கோம், அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. ஒரு 3 அடி 3.5 அடி போட்டுக்க. சரி. லைன் போட்டு நட்டிக்குது. சரி. தண்ணி விட்டுக்கிட்டு கயிறை பிடிச்சி நட்டிக்குது. நட்டிட்டோம்னா ரொம்ப அருமையாக வரும். ஏன்னா இது கொஞ்சம் செடி நெருக்கமாக இருக்கிறதுனால வளர்றதுக்கு தான் பார்க்கும், காய்ப்புக்கு வராது. ரொம்ப நெருங்கிட்டேன்னா நான் நினைச்சிட்டது என்ன தெரியுமா, அந்த வேலைக்கு நிறைய செடி போகும், அதான் நெருக்கி நடுவோம். ஒன்று போனாலும் நமக்கு சரியாக வருங்க நெருக்கு நட்டதுன்னா. ஆனால் ஒரு செடி கூட போல. அதான் சொல்கிறேன், ஒரு செடி கூட போல. நான் நடும்போது நினச்சி நட்டேன், இதான் நினச்சி நட்டேன். இந்த இடத்துக்கு 3000 நட்டேன். 3000 அதிகம் நாங்கள் நடுவோம், ஏன்னா வெயில் நேரம் வேறு முன்ன பின்ன போகும் வரும். அதான் நெருக்கி நட்ட பார்த்துங்க, அங்கே ஒரு செடி கூட நீங்கள் போயிருக்காது. அவ்வளோ நெருங்கிட்டு எனக்கு. இப்போ கூட என்ன சொன்னாங்க, வேலைக்காரங்க கூட பிடுங்க, நாங்கள் எனக்கு பிடுங்க மனசு இல்லாமல் நான் போட்டிருக்கேன். கலப்பிங்கன்னாங்க. இது வெறும் செடியாக தான் நிற்கும். மனசு இப்படி இருக்க எப்படி நம்ம பிடுங்க போய் மனசு வரும்? ஏதோ கூட பிடுங்க, அப்போ தான் வரும். அப்படிங்க நெருக்கவே தான் இவ்வளோ வளருது. நெருக்கமாக இருக்கிறதுனால வளரும். ஆயில் அடிச்சதுக்கப்புறம் நல்லா தெரியுது. காய் நல்லா கட்டியிருக்கு. நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கு. இதுக்கு மேலே அடிச்சதெல்லாம் நமக்கு அப்படி வரல. விளாய்க்கு எதுக்குமே வரல. நல்ல வேலை பார்த்துச்சு மருந்து, நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அடித்த மருந்தை விட இந்த மருந்து நல்லா இருக்குது. காய் நாங்கள் முந்தானெல்லாம் எங்கள் ஓனர்கிட்டே சொன்னோம், காய் நல்லா பறிச்சு நல்லா காய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்குது காய். ஆமாம், ஒன்றுமே இல்லை, நல்லா தான். ஆமாம், சுருட்டையெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. காய் நல்லா காய் பிடிக்கி, நல்லா பிஞ்சு பிடிக்கி. அதுக்கு முன்னாடி காய் கம்மியாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த பந்தலை வடை பக்கம் போட்டிருந்தாங்க, அப்போ காய் கம்மி தான். இப்போ நல்ல மருந்து, நல்ல காய் இருக்குது. நாங்கள் வேலை டெய்லி பார்க்கறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் போய் சொல்லலை. இல்லை, போன வருஷம் சுருட்டை உளுந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, பழுப்பும் செடி எல்லாமே நல்லா இருக்குல்ல, உண்மையிலே நல்லா இருக்கு, போய் சொல்லலை. ஆமாம், எங்களுக்கு நல்ல இந்த மருந்து செட் ஆகிருக்கு. காய் நல்ல காய்ப்பு மருந்து, நாங்கள் குறைச்சலை. மருந்து நல்ல மருந்து.